ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஐயனார் துணை சீரியல் பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சோழன் பின்னாடி உட்காந்துருந்தாரு. உட்காந்துருந்ததுக்கப்புறம் நிலாவும் போய் பேசுகிறாங்க. பேசையில், என்ன சோழன், நீங்கள் இவ்வளோ கோவப்பட மாட்டீங்க, அவன் விளையாட்டுக்கு தானே பேசுனியா, நீங்கள் ஏன் இவ்வளோ தூரம் சீரியஸாக எடுத்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிலா. நீங்கள் சொல்கிறது எனக்கு தெரியுதுங்க, ஆனால் என் வாய்க்கு தெரிய மாட்டேங்குதே, இந்த வாய் எதையாவது ஒன்று பேசி விட்டு தொலைஞ்சிருதே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்பயும் நான் வந்து இதாக பேசலை, ஹார்டாக பேசலை, சும்மா தான் கேட்குறேன். நீங்கள் ஏன் சோழன் கோவமாக இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நிலா. இல்லை, அப்படிலாம் எதுவுமே கிடையாது, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் யாராவது கோவப்பட்டா அது சீரியஸ், அதுவே நான் கோவப்பட்டா அது வந்து காமெடியாக தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நிலா நீங்கள் படுத்துக்கங்க, எனக்கு மதுரை வரைக்கும் சவாரி இருக்குது, நான் மதுரைக்கு கையில் வச்சுக்கிட்டு இருக்கையில் பார்த்தீங்கன்னா ஃபோனை தான் நோண்டிக்கிட்டு இருக்காங்க. நோண்டிக்கிட்டு இருக்கையில் பார்த்தீங்கன்னா சார் வந்து மெசேஜ் பண்ணுறாரு. மெசேஜ் பண்ணோன்னையும் நிலாவுக்கு கோவம் வருது. இருந்தாலும் இவன் என்ன இந்நேரம் மெசேஜ் பண்ணுறான், 11 மணிக்கு போய் மெசேஜ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு 2 ரிப்ளைக்கு பதிலே சொல்லலை. 3வது ரிப்ளைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, தேங்க்யூ சார்ன்னு சொல்கிறாங்க. தேங்க்யூன்னு சொன்ன நிமிஷத்துக்கு, ஆஹா இதாண்டா சமயம், லவ்வை சொல்லிடுவோமா அப்படின்னு சார் நினைக்கிறாரு. அப்புறம் என்ன செய்கிறாருன்னா, வேணாம் அப்படின்ட்டு கால் பண்ணுவோன்ட்டு கால் பண்ணுறாரு. கால் பண்ணால் நிலா ஃபோனை எடுக்கலை. நினச்சேன் எடுக்க மாட்டான்னு அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லிவிட்டு அது முடிஞ்சோடனே காலையில் விடியுது. காலையில் விடிஞ்சோடனே நிலா வந்து கிளம்பி வேலைக்கு கிளம்புறாங்க. கிளம்பையில் பார்த்திங்கன்னா பாண்டி, பெரியண்ணே, நிலா 3 பேர் இருக்காங்க. நிலாவை, அண்ணே நான் கிளம்புறேனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பாண்டி சொல்கிறாரு, நிலா நேற்று நடந்ததெல்லாம் தெரியுமா, அவன் கோவப்பட்டால அதுக்கு முன்னே எங்கள்கிட்ட என்னென்னு சொன்னியான்னு தெரியுமா, ஆச்சா பூச்சா அப்படி இப்படின்னு சொல்லி பாண்டி நிறைய சொல்கிறாரு. சொல்லிக்கிட்டு இருக்கையில் பார்த்தீங்கன்னா பாண்டியோட ஆள் வெளியில் வந்து நிற்கிறாங்க. நின்றுட்டு எட்டி பார்க்குறாங்க. பாண்டி வந்து நிலாட்ட பேசுகிறது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு கோபம், அப்படியே கோபம் அடக்க முடியலை. இருந்தாலும் அந்த கோபத்தை அடக்கிக்கிட்டு உள்ளே வந்தவங்க வெளியில் நின்றுக்கிட்டாங்க. அப்புறம் பேசி முடிச்சுட்டு நிலா வெளியில் வந்தோடனையும், வாங்க வான்மதி, வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனையும் இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியை கூப்பிட்றாங்க. பாண்டி வராங்க. பாண்டியும் வான்மதி பேசுகிறாங்க. எல்லோரும் பேசிகிட்டு இருக்கையில் பொங்கல் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லல, எல்லாத்துக்கும் ஆள் கொஞ்சம் பொங்கல் எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ நிலா சொல்கிறாங்க, நான் இப்போ தான் சாப்பிட்டேன், வயிறு ரொம்ப ஃபுல்லாக இருக்குது, நான் வந்து சாப்பிட்றேண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வான்மதி சொல்கிறாங்க, எனக்கு வந்து தெரியும், நீங்கள் எங்கள் வீட்டு பொங்கலெல்லாம் சாப்பிடுவீங்களா, நீங்கள் எங்களெல்லாம் ஒரு ஆளாக நினைப்பீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டி ஒரு மாதிரியா பார்க்குறாரு. இருந்தாலும் இப்படிலாம் நினைக்காதீங்க, நான் அப்படி கிடையாது, நான் வந்து வயிறு ஃபுல்லாக இருக்கனால தான் வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சுட்டு பாண்டி கையில் இருக்க பொங்கல்லேருந்து கொஞ்சோண்டு எடுத்து நிலா சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்ன பாண்டியோட பொங்கல் எடுத்து நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் பாண்டி பொங்கல் எடுத்து சாப்பிடக்கூடாது, ஏன் பாண்டி நான் எடுத்துக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க, போதுமா, இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வான்மதிக்கு கோவம் வந்துருச்சு. அப்படியே மூஞ்சி ஒரு மாதிரியாக வச்சுருக்காங்க. சரி நான் வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்பி முடித்தோடனே பார்த்தீங்கன்னா வானதியும் பாண்டியும் கொஞ்சம் விளையாண்டுக்கிட்டு பேசிக்கிட்டு கிள்ளிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இருக்கையில் அப்போ சொல்கிறாங்க, அண்ணே இருக்காங்க, நீ ஒழுங்காரு அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்கிறாரு. சொன்னதுக்கு சரின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறாங்க. அப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ஆஃபீஸ் போயிடுறாங்க. ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் ஆஃபீஸில் என்ன நடக்குதுன்னா, நிலாவும் நிலாவோட ஃப்ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் சிரித்து பேசுகிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கையிலேயே சார் வந்துடுறாரு. சார் வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னங்க, என்ன இது ஆஃபீஸுன்னு நினச்சிங்கன்னா என்ன நினச்சிங்க, 2 பேரும் இப்படி சிரித்து பேசுகிறீங்க, மணி எத்தனைன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி வாட்சில் பார்க்குறாங்க. 2 மணி சார் அப்படின்னு. சிரித்து பேசுகிற நேரமாக இது, என்ன இப்படி சிரித்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. கற்றுட்டு அப்புறம் ஐயோ இது சீரியஸ் ஆகாதீங்க, நான் ஃப்ராங்க் பண்ணேன், சும்மா ஃப்ராங்காக தான் பேசினேன், ஏங்க நீங்கள் இவ்வளோ நீட்டாக இருக்கீங்க, இவ்வளோ இதாக இருக்கீங்க, இது என்ன லோக்கல் வாட்சாக இருக்குது, இந்த வாட்சை போய் கட்டியிருக்கீங்க, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. இந்த வாட்ச் கட்டுங்க, இது வந்து இவ்வளோ காஸ்ட்லியான பொருள், இவ்வளோ ஸ்டேட்டஸாக என்னமோ சொல்கிறாரு. சொன்னோன்னே நிலா, எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க உங்களுக்காண்டி நான் கொடுக்கலங்க, யார் வந்து வேலையில் ஏதாவது இது பண்ணாலும், ப்ரமோஷன் மாதிரி பண்ணாலும் அவங்களுக்கு கொடுப்பேங்க அப்படின்னு சொல்லிட்டு எய்த்து ஒரு அண்ணிட்ட சொல்கிறாங்க. ஒருத்தர்கிட்ட கேட்குறாங்க. ஆமாம் நிலா, இருந்தால் இது சார் வாங்கி கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்கிறாரு. சொன்னோன்னே நிலா வாங்கிக்கிறாங்க. ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க. அந்த பொண்ணு ஃபோட்டோ எடுத்து ஒரு 2 தடவை எடுத்துருச்சு. 3வது தடவை
நீட்டா எடும்மா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துட்டு என்ன செய்றாருன்னா, ஒரு ஹார்ட்டு 2, 3 இது வச்சு சிரிக்கிற மாரி வச்சு ஸ்டேட்டஸ் வச்சுடுறாரு. வச்சு முடிச்சோனயும் பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சுடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சோழன் வந்து நைட் வேலைக்கு போயிட்டு ஒருத்தர திரும்ப பிக்கப் பண்றதுக்காண்டி போறாரு. பிக்கப் பண்ண போகையில, அ இவங்க ஸ்டேட்டஸ பார்த்துட்டு ரொம்ப கோவமா இருக்குன்னு சொல்றாரு. இதோட முடிஞ்சுச்சு.